ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் வெல்கம் டு மை சேனல். நம்ம அம்முக்குட்டி சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்க படிக்கும்போதெல்லாம் இந்த ஒரு விஷயத்த தேடி தேடி அதுவும் கேர்ள்ஸ் தேடி தேடி போய் வாங்குவாங்க. நான்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் தேடி தேடி வாங்கிலாம் பார்த்துருக்கேன். அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அந்த விஷயம் என்னன்னு தானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும். ஐயோ, நம்மளும் இந்த மாதிரிலாம் ஓடி ஓடி வாங்கியிருக்கோமே, இவ்வளோ செலவு பண்ணி இதுக்குன்னே வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணியை எடுத்து வச்சு இதுக்குன்னே போய் நம்ம தேடி போய் வாங்குவோம் இல்லையா? நான்லாம் நிறையா வாங்கி இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒன்று காமிக்கிறேன். பாட்டு புத்தகம் தாங்க. இது மாதிரிலாம் யாரெல்லாம் தேடி தேடி போய் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மக்கிட்ட இது எப்படி இப்படி இப்போ எனக்கு கிடச்சிதுன்னா, இப்போ எல்லாம் போய் என்ன பண்ணிக்கிறாங்க, செல்லில் பார்த்துக்கிறாங்க. செல்லில் கூகுளில் போய் டைப் பண்ணால் அந்த பாட்டோட லிரிக்ஸ் வருது, அதை பார்த்து பாடிக்கிறாங்க. அப்போல்லாம் அப்படிலாம் இல்லையா? செல்லு ஃபோன் எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்காதுல்ல. அதனால இந்த மாதிரி பாட்டு புத்தகம் எவ்வளோ இருக்கும்னா ஒரு ரூ. 5 ரூ. 6 இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புக்கு. நான் வாங்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தேடி தேடி போய் வாங்குவேன். இப்படி இருக்குல்ல பாட்டு, இதுக்கு நம்ம அதுக்கு இந்த பாட்டோட லிரிக்ஸை வச்சு நம்ம ஏதாவது இது பண்ணி ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். காமெடியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ இது எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, இவங்க மேலே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் பழைய புக்கெல்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அவங்க பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது இந்த இது வாங்கி அவங்க பேர் கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் காட்ட விரும்பலை. அவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நான் போய் அதை க்ளீன் பண்ண போனேன்னா அப்போ எனக்கு இது கிடச்சிது. சரி, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதாவது இப்படி புக் வாங்கி நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இது நமக்கு என்ன லிரிக்ஸ் வருதுன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு படிப்போம், பாட்டாகவே பாடவே மாட்டோம். அந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் நிறையா பேர்த்துக்கு இப்படிலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ கீழே என்னோடய இன்ஸ்டா ஐடி டேக் பண்ணுறேன். அதுலேயும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க என்னென்ன பாட்டு புக்கு இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இது ஜெயம். அடுத்தது ரிதம், அஜித் நடித்தது. இதில் ஏதாவது எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நான் பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பிரியமானவளே, சூர்யா நடித்தது. அடுத்தது அற்புதம், ராகவா லாரன்ஸ் நடித்தது. இந்த படத்துலையெல்லாம் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆனந்தம். அடுத்து டும்டும். அடுத்தது யார் நடிச்சிருக்கான்றத சொல்லுங்கள், நடிகர் யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்தது சாமி. இதில் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா படையப்பா. அடுத்தது உன்னை நினைத்து. அடுத்தது 1 2 3 ஜோதிகா நடித்தது. அடுத்தது அள்ளித்தந்த வானம். இன்னொன்று நினைச்சதே, இதுக்கு பின்னாடி இருக்கு ரிதம், பின்னாடி இருந்திருக்கு தென்காசி பட்டணம். எங்கள் அப்பா என்னை எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னை சினிமாவுக்கு கூப்பிட்டு போனது எப்போ தெரியுங்களா? இந்த படத்துக்கு தான். ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்தது இந்த தென்காசி பட்டணம் படம் தான் பார்த்தனே. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படமாக. அது எங்கள் வீட்டுக்கெல்லாம் படத்துக்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்போயாவது இந்த ஒரு படத்துக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாலும் அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கூட படத்துக்கே போனதில்லை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன், அந்நியன் பார்த்தேன். அப்புறம் இந்திரலோகத்தின் அழகப்பேன், அந்த படம் பார்த்தேன். அப்புறம் இது எதுவுமே நான் எங்கள் அப்பா கூட போய் பார்க்க கிடையாது. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் மாமா இப்படி தான் கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க.
இப்போ இதில் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? இப்போ நான் என்ன பாட்டு பாடுறேன்னா, உன்னை நினைத்து அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறேன். சரியா? திட்டக்கூடாது இதெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு. சரியா? என்ன பாட்டு பாட உன்னை தாளாட்டும் சங்கீதம் அந்த பாட்டு நான் பாடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? பாட்டமா? என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலக்காற்று நீ என்பதா, உன்னில் நான் என்பதா, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன், இரவாக நீயும் நிலவாக நானும் நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன், முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே மரமாய் மாறிவிட்டாய், நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய், நெஞ்சில் நீ வாழ்கிறாய், என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, பூலோகம் ஓர் நாள் காற்றின்றி போனால் எந்தன் உயிர் உந்தன் மூச்சில் காற்றாகுமே, ஆகாயம் ஓர் நாள் விடியாமல் போனால் எந்தன் ஜீவன் உந்தன் கையில் விளக்காகுமே, அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய், தீபம் நீ என்றால் அதில் நானே திரியாகிறேன், தினம் திரியாகிறேன், என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னில் நான் என்பதா. அவ்வளோதாங்க, பாடியாச்சு. இந்த பாட்டிலேயே யார் பாடியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்படி நான் காட்டினா பாட்டு காட்டினா உங்களுக்கு தலைகளாக தெரியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து காட்டில் பாடினேன். நீங்கள் வேணால் அந்த பாட்டையும் கேட்டுட்டு நான் பாடினதையும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் போட்டுட்ருக்கேன், அந்த லைவையும் பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டாங்க நம்ம சேனலில். இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.